கடலை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த காரியை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிட்டோம்னு வச்சுங்களேன், கடலே இல்லையா அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால கடல் பற்றி என்னென்ன விஷயங்களா இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த பிளாக் பேனலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஆர்எஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சிறு அலைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, வேவ்ஸ், அது போல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் கிடையாது, இந்த காரினுடைய வெளிப்புறத்திலும் சரி உள்ளேயும் சரி கடலுடைய பிரதிபலிப்பாக பல பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அதை அப்பப்போ சொல்கிறோம். இதனுடைய 19 இன்ச் அலாய் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால என்னதான் ஸ்பீடாக போனாலும் ரொம்ப ஸ்டேபிளாக நிலைத்தன்மையோட போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீல் பெல் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கு இடைப்பட்ட தூரம் என்று பார்த்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதுவும் இந்த காருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸை கொடுக்குது. இந்த சைடு வியூ மிரர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நீர் துளி அந்த ஒரு ஷேப்பில் தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ். இது ஏரோடைனமிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவுக்கு ப்ரொட்ரூடிங்காக இருந்ததுன்னா கார் வேகமாக ஒரு 100-150 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இது வந்து ஆக்சுவலாக காற்றை தடைப்படுத்தும். ஸோ காரினுடைய வேகம் மட்டுப்படும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கார் ஒரு 7 கிலோமீட்டர் வேகம் எடுத்தாலே போதும் இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ்ன்றது ஒரு ஹிடன் ஹேண்டில்ஸாக மாறிடும். இப்படி